Welcome to ReChi Times with Happy Cooking. நாம் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பிரியாணிக்கு ஏத்த ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி தான். இது பிரியாணிக்கு மட்டும் இல்ல, புலாவ், தக்காளி சாதம், ஜீரா ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை எப்படி செய்யணும்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவி செய்யறதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். பக்கத்துலயே ஒரு மஞ்சள் கலந்த தண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி இந்த மஞ்சள் கலந்த தண்ணியில் போட்டு வச்சோம்னா இந்த கலர் மாறாமல் இருக்கும். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கட் பண்ண உடனேயே அதோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி மஞ்சள் கலந்த தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும். ஒருவேளை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போடாமல் இருந்தோம்னா கலர் சேஞ்ச் ஆகி கிரேவி செய்யும்போது அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி இந்த மாதிரி மஞ்சள் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சில மசாலா பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது ஓரளவு வறுபடவும் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள் சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக நம்ம வெள்ளை எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். அடுத்து இதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, எள்ளு அது கூட இதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம பிரியாணி கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் கலந்த தண்ணியில் போட்டதுனால கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலரில் இருக்குது. இப்போ இதை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும். இப்போ இது பாதி குக் ஆகிடுச்சு. இப்போ இது தனியாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது இதே கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம். நான் வீட்டிலையே அரைச்ச குழம்பு மசால் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன். உங்ககிட்ட ஒருவேளை இந்த குழம்பு மசால் பொடி இல்லைன்னா இதுக்கு பதிலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் இது கூட சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இதுதான் நம்மளோட கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ இது கூடவே தண்ணியும் சேர்த்துடலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது பிரியாணிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.